ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி வந்து நம்மளுடைய மொபைல்லேயே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும், எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அப்டேட் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணிக்கிறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட பாஸ்போர்ட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி எத்தனை நாளில் நம்மளுடைய பாஸ்போர்ட் கைக்கே வரும் அப்படின்றதுக்கான டேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ண 7வது நாளில் உங்களுக்கு கைக்கே பாஸ்போர்ட் வந்துற அளவுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ வந்து வழிமுறை செஞ்சுருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் கிடச்சிரும் போல், அதாவது ஈஸியான சீக்கிரமாக கிடச்சிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக்கில் வந்துருக்கு தேவையில்ல, ஒரு 2 வீக்ஸ் கூட எடுத்துருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது மாதிரி உங்களுக்கு 1 வீக்லேயே 2 வீக்லேயெல்லாம் உங்களுக்கு கைக்கு பாஸ்போர்ட் கிடச்சிடாது. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் தான் நம்ம கைக்கு வந்து பாஸ்போர்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து இல்லைங்க, நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிரும். உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து 2 வீக்ஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வந்து எனக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 or 2 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்ளை பண்ணும்போது அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போலீஸ் வெரிஃபிகேஷன் வீடியோலேயே நான் வந்து ஸ்டேஷன் வந்து மாற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாற்றி விட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து எங்களுடைய லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் 3வது நாள் தான் நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 3வது நாள் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து பாஸ்போர்ட் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வந்து டிஸ்பேச் ஆகிருக்கிறத வந்து 25ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ 6ஆம் தேதியிலேருந்து நான் 3 நாள் கழிச்சு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி தான் எனக்கு பாஸ்போர்ட் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஸோ 27ஆம் தேதி என் கைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே 24 hours 48 hours வந்து அப்டேட் ஆகிறதுக்கான டைம் ஆகுது. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் டைமிங்லாம் அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நாள் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 20 நாள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இது போல் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு மொத்தமாக டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி 20 நாள் 25 நாள் ஆகிடும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வந்து பாஸ்போர்ட் வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எனக்கு நான் பொங்கல் லீவில் பண்ணேன், அதனால தான் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு மேபி முன்னாடியே வரலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவங்களுக்கும் சேம் டைமிங் தாங்க. நாங்களும் எப்போ வரும் எப்போ பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அப்பப்போ கேட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே சேம் 16வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாஸ்போர்ட் வந்து கைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு சொன்னது போல், அதாவது நியூஸில் சொன்னது மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணி 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கைக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மெத்தடில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கும் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிடச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து இது நார்மல் பாஸ்போர்ட் மெத்தடு. எமர்ஜென்சி ஏதாச்சும் நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தனியாக இருக்குது, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது போல் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம்லேருந்து அப்ளை பண்ண டேட்லேருந்து 20 நாள் 25 நாள் கம்பல்சரி ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்ளை பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு கைக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 20 நாள் 20 நாளைக்கு மேலே ஆகிடும். ஓகேங்களா? 25 நாள் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு கம்பல்சரி 15 நாள் கழிச்சு தான் உங்களோட கைக்கு வந்து பாஸ்போர்ட் வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு அதில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அல்லது யூடியூப் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறதுக்கான வீடியோக்கள் வேணும், இந்த பாஸ்போர்ட் சம்மந்தம் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.